வணக்கம் நண்பர்களே, மறுபடியும் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் யூடியூப் பிலிம்ஸ் பிளஸ் சரிகமா தயாரிப்புல டினோ டென்னிஸ் இயக்கத்தில் மம்மூட்டி, கௌதம் வாசுதேவன், ஹக்கீம் ஷா, விக்ரம் நக்ரா மற்றும் பலர் நடிப்புல வந்திருக்கிற புதிய மலையாள படமான பசுக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எர்ணாகுளத்துல ஏசிபியா இருக்கிறவங்க பெஞ்சமின் கௌதம் வாசுதேவன். அந்த ஊர்ல ஒரு குறிப்பிட்ட கொள்ளக்காரங்க கேங், முதல்ல ஒரு கோவில், அடுத்து ஒரு ஃபுட்பால் டிராபி, மூணாவது ஒரு பாம்பு எக்ஸிபிஷன், தொடர்ச்சியா 3 இடங்களில் கொள்ளைகள் ஈடுபடுறாங்க. ஆனா இந்த டீம் 3 கொலை நடத்துறதுக்கு முன்னாடி கௌதமன் டீமுக்கு ஏதாவது ஒரு மீடியா சோர்ஸ், அதாவது தபால், கொரியர், இமெயில் மூலமா ஒரு குழுவை கொடுத்து இந்த இடத்துலதான், இந்த நாள்லதான், இந்த நேரத்துலதான் நாங்க கொள்ளையடிக்க போறோம்னு சொல்லிடுறாங்க. ஆனா போலீஸ் டீம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே சக்சஸா கொள்ளையடிச்சுட்டு இவங்க பறந்துடுறாங்க. இதனால அவங்க கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப அவதிக்கு உள்ளாகிற பெஞ்சமின் மும்பையில் இருக்கிற தன்னுடைய பழைய நண்பரான ஃபாரன்சிக் நிபுணர் மற்றும் ஹேக்கரான சீசர் ஜான் மம்மூட்டியை வரவழைக்கிறார். சீசர் ஜான் அடுத்த ராபரிக்காரங்க குறி வச்சுக்கிறது ஒரு பேங்கோடைய பணம், இந்த ராபரி நடக்க போற நாள், நேரம் எல்லாமே கரெக்டா சொல்லிடுறாரு. ஆனா இந்த கொள்ளக்காரங்களை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க டீமுக்கு கிடைச்ச ஒரு குழுவை மட்டும் சரியான டயத்துக்கு டீகோட் பண்ண முடியாதனால அந்த கொள்ளக்காரங்களை ஜஸ்ட் மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து இந்த வேட்டையில சீசர் ஜான் மற்றும் பெஞ்சமின் டீம் ஒரு வெறியோட ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. அப்பதான் இன்வெஸ்டிகேஷன்ல அந்த கொள்ளக்காரங்க பசுங்கிற ஒரு வீடியோ கேம்ல உள்ள 4 லெவல்கள்ல இருந்துதான் ஐடியாக்களை கேதர் பண்ணி இந்த 4 ராபரி நடத்திருக்காங்கன்னு தெரியுது. அந்த வீடியோ கேம் உடைய 5வது லெவல் மூலமா அடுத்து எங்க கொள்ளையடிக்க வாய்ப்பு இருக்குன்னு ட்ரேஸ் பண்றாங்க. அதுக்கு கிடைச்ச க்ளூவை டீகோட் பண்ணி ஒரு டிராயிங் எக்ஸிபிஷன்ல தான் ஒரு விலை உயர்ந்த டிராயிங் அபேஸ் பண்றது மூலமா அந்த ராபரி நடக்க போகுதுன்னு தெரிய வருது. சீசர் ஜான் பிளஸ் பெஞ்சமின் போலீஸ் டீம் கொலைகாரங்களை பிடிச்சாங்கன்னு அதிரடி ட்விஸ்டோட சொல்ற படம் தான் பசுக்கா. படத்துல சீசர் ஜானா மெகாஸ்டார் மம்மூட்டி அவருடைய உடல்நிலை இப்ப நல்லா இருக்குன்னு நம்புவோம். கடந்த 2 வருஷங்களா மோகன்லாலுக்கு பயங்கர டப் கொடுத்துட்டு இருந்தாரு மம்முக்கா. மாலை நேரத்து மயக்கம், காது, பிரம்மயுகம், புழு மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் மூவி பண்ணிட்டு இருந்தாரு. அதே நேரத்தில் CBI 5, கண்ணனூர் ஸ்குவாட், கிறிஸ்டோபர் ரொசார்க்கு மாதிரி ஹிட் ஆக்ஷன் படங்கள் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா பிரம்மயுகம் படத்துக்கு அப்புறம் மம்மூட்டி மேல யார் கண்டுபிடிச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த டர்போ படம் டர்போ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த டொமினிக் அண்ட் லேடி பர்சன் படத்தை எம்டி பர்சன் விட்டாங்க. அது யாரு? நான் தான். இப்ப பசுக்கா. இது என்ன சொல்ல போறேன்னு கடைசியில பாருங்க. இந்த 72, 73 வயசுல மனுஷன் கிடைச்ச ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸ்லயும் பட்டைய கிளப்பிட்டு மீதி ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் சீன் தான். CBI-னாலே நமக்கு மம்மூட்டி தான் பதிவு விஷயம் இல்லையா, அதனால இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதுலயும் குறிப்பா ஒரு டான்ஸார் ஒரு பொம்மையை வச்சு ஒரு இங்கிலீஷ் வேர்டை டீகோடிங் பண்ற சீன் சூப்பரா இருந்தது. பஸ்ல கூட ஒரு சக பயணிக்கு தன்னுடைய பிரிய கிருஷ்ணி எக்ஸ்பிளைன் பண்ற சீன் சூப்பரா இருந்தது. கடைசி கிளைமாக்ஸ் இல்ல சும்மா அள்ளு விட்டுருப்பாரு மம்முக்கா. அடுத்து மம்மூட்டிக்கு இணையாவே படம் ஃபுல்லா வர்றாரு கௌதம் வாசுதேவன். இந்த படத்துல தான் அவர் படம் ஃபுல்லா வர்றாரோன்னு எனக்கு தோணுது. இப்ப எந்த இந்திய சினிமாவிலையும் போலீஸ் அதிகாரி கதாபாத்திரனாலும் இனிமே கௌதம் மேனன் மட்டும்தான் போடணுமான்னு ஜனாதிபதி அல்லது பிரதமர் ஏதாவது உத்தரவு போட்டுருக்காங்களான்னு தெரியல. மனுஷன் மலையாளத்துல பேச கொஞ்சம் தண்டா இருந்தாலும் அந்த இரிட்டேஷன் ஃபீலிங் நமக்கு வராத அளவுக்கு அழகா மெயின்டைன் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாரு. தன்னோட டீம் ஸ்குவாட் கூட அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீன்களும் நல்லா இருந்தது. மம்மூட்டிக்கு அவருக்குமான காம்போ சீன்களும் சூப்பரா இருந்தது. அடுத்து இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம்னா மம்மூட்டி கூட பஸ்ல டிராவல் பண்ற சன்னி வர்கீஸ் கதாபாத்திரத்துல வர ஹக்கீம் ஷா. இவர் மொபைல் கேம், வீடியோ கேம் விளையாடுற சீன்களை சூப்பரா பண்ணியிருந்தாரு. கடைசி கிளைமாக்ஸ் இவர் கொடுக்குற அதிர்ச்சி ரியாக்ஷன் எல்லாம் நல்லா செமையா இருந்தது. மற்றபடி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் வர பாபு ஆண்டனி, ஷைன்டான் சாப்பா மாதிரி முன்னணி நடிகர்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி திவ்யா பிள்ளை, காயத்ரி ஐயர், பிரம்மயுகம் படத்துல வந்த சித்தார்த்த பரதன், ஐஸ்வர்யா மேனன் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓகே. படத்தோட இயக்குனர் டினோ டென்னிஸ்க்கு இது முதல் படம். மம்மூட்டி வச்சு ஒரு பைக் கேரக்டரைசேஷன் படம் பண்ணியிருக்காரு. அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்த மம்மூட்டி ஒன்னு CBI, போலீஸ், தாதா டான் படம் ஃபுல்லா சீரியஸா வருவாரு, இல்லைன்னா ராஜமாணிக்கம், போக்கிரி ராஜா, துருப்புகுலான் மாதிரி படங்களை ரொம்ப ஜாலியான கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த படத்துல இந்த 2 விதமான கேரக்டரை மிஸ் பண்ண வச்சிருக்காரு டைரக்டர். அதாவது ஒரே படத்துல சீரியஸா இருக்கிற மம்மூட்டி காமெடி பண்ண வச்சிருக்காரு. வித்தியாசமான திங்கிங். இன்னும் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல மட்டும் இவர் மலையாள சினிமாக்கு ஏற்ற மாதிரி நிறைய அப்டேட் ஆக வேண்டியிருக்கு.
முதல் படமே மெகா ஸ்டார் படத்தோடைய நல்ல வாய்ப்புங்கிறதுனால ரொம்ப பார்த்து பயந்து மம்முட்டிக்கு மாசிங்ல வச்சு நல்லா செஞ்சு விட்டுருக்காரு. படத்தை இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ கேம், மொபைல் கேம், ஆன்லைன் கேம், டெம்பிள் ரன், ஹேக்கர், இந்த மாதிரி மாடர்ன் கான்செப்டுக்குள்ள ஒரு சீனியர் நடிகர் கொண்டு வந்து அவர் நல்லா அப்டேட் ஆகி விட்டுருக்காரு டேரக்டர். எப்படி நம்ம தமிழ் சினிமாவில் ஆட்டோக்காரன், பால்காரன் லோக்கலாவே சுத்திக்கிட்டு இருந்த ரஜினியை ஜிகா போயிட்டு மெகா போயிட்டு ரொம்ப அப்டேட் ஆகினார் சங்கர், அதே மாதிரி இந்த படத்துல மம்முட்டி ஆக்கி வச்சிருக்காங்க. நல்ல முயற்சி. இதுவரையும் பார்த்த மம்முட்டி படங்கள்ல மம்முட்டி தான் மற்றவங்களை கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண வச்சு, மிஷின்களை ஆப்ரேட் பண்ண வச்சு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இந்த படத்துல சிங்கி களத்துல இறங்கிச்சுங்கிற மாதிரி மம்முட்டியை களத்துல இறங்கி சோசியல் மீடியாக்கள்ல, மொபைல், கம்ப்யூட்டர் கேம், வீடியோ கேம் எல்லாத்துலயும் களத்துல இறங்கி சும்மா புகுந்து விளையாடிட்டு சூப்பரா இருந்தது பார்க்க. படத்துல இயக்குனருடைய ஐடியாக்கள் நல்லா இருந்தது. அடுத்து படத்துடைய கேமரா நிமிஷ் ரவி மற்றும் ரோபி வர்கீஸ்ராஜ் எர்ணாகுளத்தை காமிச்ச விதம், பஸ் ஸ்டாண்டுகள், மெட்ரோ ரயில்கள், வீடியோ கேம் சென்டர்கள், பார்ட்டிகள், போலீஸ் அலுவலகம் எல்லாத்தையும் காமிச்ச விதம் அவ்வளவு சூப்பரா இருந்தது. ரைட்டிங் அவ்வளவு பிரமாதமா இருந்தது. நைட் சீன்கள் படத்துடைய மூடுக்கு அப்படியே நம்மளை செட் பண்ணி இருந்தாங்க ஒளிப்பதிவாளர்கள். எந்த இடத்துல உறுத்தாத ஒரு அருமையான ஒளிப்பதிவு. அடுத்த படத்துக்கு இசை சையத் அப்பாஸ். ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ராபரி மூவிக்கு ஏற்ற மாதிரி அருமையான பிஜிஎம் ஸ்கோரிங். பாடல் அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் படத்துடைய ஓட்டத்துக்கு பிஜிஎம் ஸ்கோரிங் அவன் அழகாக கை கொடுத்திருக்கு. அந்த படத்தோட எடிட்டர் யூசுப் மற்றும் பிரவீன் பிரபாகர் ரெண்டு பேரும் எப்படி எடிட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா இன்னும் ஷார்ப்பா எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸிங். மொத்தத்தில் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நல்லா ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருந்தது. படத்துல மைனஸ் மாடல் நிறைய இருக்கு. ஆரம்பத்துல அறிவாளி மாதிரி காமிக்கப்படுற கௌதம் மேனன் டீம் போக போக ஹீரோடைய வரவுக்காக முட்டாள சித்தரிக்கப்படுறாங்க. ஒரு மொபைல், ஆன்லைன் கேம், வீடியோ கேம், ஹேக்கர் சம்பந்தப்பட்ட படம். எந்த அளவுக்கு நம்மள சீட்டு நுனியில உட்கார வைக்கணும், எந்த அளவுக்கு த்ரில்லிங்கா இருக்கணும். ஆனா அதுல ஒரு 10% பிரசன்டேஷன் கூட இந்த படம் கொடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கடந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. தேவையில்லாத சீன்கள் நிறைய இருக்கு. நிறைய சீன்கள் நீளமாகவும் இருக்கு. நான் லீனியரா சொன்னதுனால சீனுக்கு சீன் படம் லொகேஷன் மாறிட்டே இருக்கிறதுனால ஏகப்பட்ட குழப்பங்கள். மம்முட்டி இருந்தும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் படமா இருந்தும் இன்வெஸ்டிகேஷன் சீன்கள் ரொம்ப பிரமாதமாலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மம்முட்டிக்கு பில்டப் கொடுக்கறதுல பாதி நேரம் போயிடுது. வசூல் ராஜா MBBS படத்துல ஆபரேஷன்ல மசாலா அதிகமாயிடுச்சுன்னு கமல் சொல்லுவார்ல, அதே மாதிரி இப்ப மலையாள படங்களையும் குறிப்பா முன்னணி மலையாள ஹீரோ படங்களையும் படத்தை இந்தியா ஃபுல்லா மார்க்கெட்டிங் பண்ணுங்கிறதுக்காக மசாலாவை ரொம்ப கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க சேட்டன்கள். இது மம்முட்டி நடந்தா ஒரு பில்டப், அவர் திரும்பினா ஒரு பில்டப், கண்ணாடி கழட்டினா ஒரு பில்டப், மம்முட்டி பஸ்ல உட்கார்ந்தாலும் ஒரு பில்டப், அதுக்கு இடையில வலுக்கட்டாயமா ஒரு ஃபைட் சீன் தெரிஞ்சு அதுக்கு ஒரு பயங்கரமா பில்டப்னு. ஏன் மம்முட்டி கப்பையும் மீன் குழம்பு சாப்பிட்டாலும் அதுக்கும் ஒரு பில்டப், ஏன் மம்முட்டி மூச்சு விட்டா கூட அதுக்கு ஒரு பில்டப் கொடுப்பாங்க சேட்டன்கள். இது இப்ப இல்ல, 2000 மலையாள சினிமாக்கள் இந்த பில்டப் அதிகமாயிடுச்சு. 2000 வந்து மலையாள படம் நரசிங்கம் படத்துல மோகன்லால் வாட்ச கலெக்டர் நேரத்துல ஒரு பில்டப் சீன் வச்சிருக்காரு ஷாஜி கைலாஷ்னு ஒரு டைரக்டர் சேட்டன். இந்த படத்துல மம்முட்டி கௌதம் மேனனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுனால மத்த எல்லாருமே கிட்டத்தட்ட டம்மி பீஸ் மாதிரி தான் வராங்க, ஹக்கீம் தாஸ் தவிர. சீனியர் நடிகர் பாபு ஆண்டனியே டம்மி நடிகர் மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல ஒரு ஓரமாக தான் வந்து போடுறாரு. அதே மாதிரி தான் ஷைன் டாம் ஜெகவும் ஸ்கிரீன் பிளேல வழக்கமான மலையாள சினிமால நம்ம பார்க்கக்கூடிய அந்த பிரமிக்கக்கூடிய ஸ்கிரீன் பிளே இல்லவே இல்லை. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படியே விக்ரம் நடிச்ச கோப்ரா படம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அதுலயும் இப்படித்தான் விக்ரம் ஒரு ஹேக்கரா வந்து ஒவ்வொரு ராபரி நடக்கிறதுக்கு முன்னாடி குழு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இதே மாதிரி நிறைய ஹாலிவுட் படங்களும் வந்திருக்கலாம். ஆனா என்னதான் ஸ்லோவா போட்டாலும் கான்செப்ட் படி ரொம்ப ஃபாஸ்டா போகுது. இந்த வீடியோ கேம்கள், மொபைல் கேம்கள், ஆன்லைன் கேம்கள்
கான்செப்டுகள், அதனுடைய பேர்கள், அதனுடைய லெவல் பாயிண்ட், இதெல்லாம் நம்மள மாதிரி ஜென்ரேஷன் ஆடியன்ஸுக்கு பிக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதே மாதிரி இந்த படத்துல மிக முக்கியமான மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒரு படத்துல ராஜாவா நடிக்கிறது, இன்னொரு படத்துல விதூஷகனா நடிக்கிறது தப்பு கிடையாது. அதே மாதிரி விதூஷகன் ராஜாவா ஹீரோவா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறதும் தப்பே கிடையாது. ஒரே படத்துல கூட நம்ம கார்த்திக் நடிச்ச பிஸ்தா படம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கார்த்திக் வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரியே வருவார், செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருப்பார். அதெல்லாம் நம்ம ரசிச்சோம். ஆனா ஒரு ராஜா ஒரே படத்துல விதூஷன் ஆகுறத யாருமே ஏத்துக்கிட மாட்டாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அம்பி அந்நியனா கூட எல்லாரும் ஏத்துக்கிடுவாங்க, அதனால மாசா இருக்கும். ஆனா அந்நியன் காமெடியனால யாருமே ஏத்துக்கிட மாட்டாங்க. அதான் இந்த படத்துல மம்முட்டி கிளைமேக்ஸ் நடந்திருக்கு. மம்முட்டி நல்ல பிரமாதமா பிரசன்டேஷன் பண்ணியிருக்காரு. ஆனா அது நம்ம மைண்ட்ல கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ட்விஸ்டா பார்த்தா நல்லா சூப்பரா இருக்கு, ஆனா பிரசன்டேஷனை பார்த்தா கொஞ்சம் வீக்கா இருக்கு. இதை வேற மாதிரி யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் சொதப்படமா இருந்தது. ஆனா ஒரு பெரிய காமெடி என்னன்னா, இந்த படத்துல உருப்படியான சீன் இந்த கிளைமாக்ஸ் சீன் மட்டும்தான். அடுத்த ஒரு பெரிய காமெடி இந்த படத்துல என்னன்னா, ஒரு ஏடிஎம் முன்னாடி ஒருத்தர் ஜிவிஎம் கன் பாயிண்ட் வைப்பார். நல்லா கவனிங்க, இது ஒரு முக்கியமான த்ரில்லிங் சீன். அந்த பிடிக்கப்பட்ட நபர் அப்படியே ஹெல்மெட்டை கழட்டுவாரு. அவர் முகத்தை காமிக்கும் போது அந்த த்ரில்லிங் மூமெண்ட்ல ஆடியன்ஸ் மொத்தமா தியேட்டர்ல சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் சிரிக்கிறாங்க ஆடியன்ஸ். அப்புறம் தான் தெரிஞ்சது பேஸ்புக் மூலமா அந்த பிடிக்கப்பட்ட நபர் ஆராட்டு அண்ணனம். எப்படி நம்ம ஊர்ல இந்த பவர் ஸ்டார் சீனிவாசன், சாம் ஆண்டர்சன், சீமான் மாதிரி சில காமெடி பீஸ் இருக்கிறோ, அதே மாதிரி கேரளால சந்தோஷ் பண்ணிட்டு மாதிரி இப்போ ஒரு காமெடி பீஸ் இருக்காரு, அவருக்கு பேர் தான் ஆராட்டண்ணன். அவர் இந்த சீன்ல காமிச்சோன்னு ஆடியன்ஸ் உள்ள உட்காந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்கடா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான சீன்ல கொண்டு போய் ஒரு காமெடி பீஸ் உள்ள நிப்பாட்டிட்டு வந்து படத்தோட த்ரில்லிங் கூட கெடுத்துட்டீங்கன்னு எல்லாரும் போட்டு பேஸ்புக்ல போட்டு எல்லாரும் இந்த படத்தை போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றபடி வேற எந்த மைனஸ் பாயிண்ட்டுமே இல்லை. அடுத்து மலையாள சினிமாக்கள் இந்திய அளவிலான மார்க்கெட்டிங்காக ஹிந்தி, தமிழ், தெலுங்கு சினிமாவுடைய கான்செப்டுகள், பேட்டர்ன்கள், டெம்ப்ளேட்டுகளை இன்ஸ்பயர் பண்றதை இனியும் நிப்பாட்டலன்னா மலையாள சினிமாவையும் பார்த்து இனிமே நாளைக்கு தியேட்டர்ல எல்லாரும் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆபத்து ரொம்ப அதிகமா இருக்கும் மலையாள சினிமாவுக்கு. இந்த சேட்டனுடைய காப்பி இன்ஸ்பயர் கான்செப்ட் ஏற்கனவே சேட்டன்ங்கிற ஒரு செக்மெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே சொல்லியிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்கை நான் கொடுத்திருக்கேன். இந்த செக்மெண்ட்டுடைய அடுத்த எபிசோடுகளையும் சேட்டனுடைய சேட்டைகளை நான் சொல்றேன். பசுகா கூட ரிலீஸ் ஆன மற்ற மலையாள லோ பட்ஜெட் படங்களான ஆலப்புழை ஜிம்கானா, மரண மாசு படங்கள் கூட பசுகாவோட சேட்டன்ல முதலில் நல்லா ஒரு வரவேற்பு பெற்ற படங்களா இருக்கும். நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு இல்லையா, ரேட்டிங் கொடுத்தாலும் படத்தோட மாரல் வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாம இனிமேல் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டிங்காக தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, ஹிந்தி சினிமாவுடைய மசாலாக்களை எல்லாம் தங்களுடைய சினிமாக்களை இன்ஸ்பயர் ஆகி கலந்தாங்கன்னா நாளைக்கு மலையாள சினிமாவும் எல்லாரும் பார்த்து விழுந்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படி ஒட்டுமொத்த மலையாள சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மாரல் வேல்யூ சொல்ல படம் தான் இந்த பசுகா படம். படத்தோட ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, கண்டென்ட் சுமாரா இருக்கு. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கேமரா, மியூசிக் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா படத்துக்கு 5க்கு 2.5 ஸ்டார்கள் கொடுக்கலாம். மலையாளத்துல ஒரு ஸ்மூத் டிடெக்டிவ் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா இந்த படம் போய் பாருங்க. குடும்பத்தோட போய் பார்க்குற அளவுக்கு இந்த படம் ஒத்து கிடையாது. மொத்தத்துல பசுகா வெறும் குஸ்கா. ஓகே நண்பர்களே, நம்ம விமர்சனம் இதோட முடிஞ்சது. நம்ம விமர்சன நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஸ்லாம்.